வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் தனது மகளோடு இணைந்து அதிநவீன ராக்கெட் ஏவுதள அமைப்புகளோட நேரடி தாக்குதல் சோதனையை பார்வையிட்டது சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அமெரிக்கா மற்றும் தென்கொரியா ஆகிய நாடுகள் இணைந்து நடத்தி வர கூட்டு ராணுவ பயிற்சிகளுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில இந்த சோதனை நடத்தப்பட்டதா தகவல் வெளியாகிருக்கு. சுமார் 600 மில்லிமீட்டர் ரகத்தை சேர்ந்த 12 ராக்கெட் லான்ச்சர்கள் மூலம் கிழக்கு கடற்கரையை ஒட்டி இருக்க தீவு இலக்குகளை நோக்கி இந்த ஏவுகணை பாய்ச்சப்பட்டிருக்காம். இந்த சோதனையானது வடகொரியா தாக்குதல் திறனை உலகிற்கு பறைசாற்றும் வகையில் அமைஞ்சிருக்காம். இந்த ராணுவ நடவடிக்கையப்ப கிம் ஜாங் உன்னோட அவரோட மகள் கிம் ஜூயே கூட இருந்தது கவனத்தை ஈர்த்திருக்கு. கடந்த சில மாதங்களா ராணுவ அணிவகுப்புகள் மற்றும் ஏவுகணை சோதனை போன்ற முக்கிய நிகழ்வுகளில் தந்தையோடு தொடர்ந்து அவங்க கலந்துக்கிறாங்க. வடகொரியாவோட அடுத்த அதிகார மையமா இவங்க தான் உருவெடுப்பாங்கன்னு யூகம் வலுவடைஞ்சிருக்கு. தென்கொரியா உளவு அமைப்புகளும் அவங்க வடகொரியாவோட அடுத்த வாரிசு அறிவிக்கப்பட அதிக வாய்ப்பு இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. மத்திய கிழக்குல ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்தி வர தாக்குதலுக்கு மத்தியில வடகொரியாவோட இந்த ஏவுகணை சோதனை நிகழ்ந்திருக்கு. பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரானோட உச்ச தலைவர் அலி கமேனி கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கு இடையே போர் மூண்டிருக்கு. இந்த சூழல்ல வடகொரியா ஈரானுக்கு தன்னோட முழு ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க. ஈரானோட புதிய உச்ச தலைவரா பொறுப்பேற்றிருக்க மோஜ்தபா கமேனியோட நியமனத்தை வடகொரியா அங்கீகரிச்சிருக்காங்க. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோட நடவடிக்கைகளை கடுமையா கண்டிச்சிருக்கிறதாகவும் செய்தி வெளியாகிருக்கு. மொத்தத்துல வடகொரியாவோட இந்த ஏவுகணை சோதனை வெறும் ராணுவ பயிற்சி மட்டுமல்ல, அமெரிக்காவுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கையாவும் பார்க்கப்படுது. ஈரான் போர்ல இவங்க இதுவரைக்கும் நேரடியா தலையிடாவிட்டாலும் அரசியல் ரீதியா ஈரானை ஆதரிப்பது மூலமா அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்குது. ஒருவேளை ஈரானுக்கு நேரடியா வடகொரியா ஆயுதங்கள் கொடுத்து உதவ முன் வந்திருக்கிறதா தகவல் எல்லாம் வெளியாகிருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.